ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி ஸ்டிச்சிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான நெக் டிசைன் தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான யூ நெக் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மெயின் கிளாத்துக்கு மேலே, மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத்தை போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தோட நெக்கை நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே மார்க் பண்ணி அந்த லைன்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு சைடும் ட்ரேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக மெயின் கிளாத் ஈவனாக எடுத்து விட்டுட்டு சென்டருக்கு நேராக இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த லைன்லேயே ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இந்த மாதிரி நீங்கள் பின் போட்டுட்டு தையல் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து விலகாமல் இருக்கும். ரொம்ப வந்து நழுவுற கிளாத்தாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கர்வ் லைனில் ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரே லைனாக அந்த கர்வ் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரே லைனில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் ஃபேப்ரிக் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி மெயின் கிளாத் வந்து கீழே நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம கீழே வந்து ஏதாவது கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுவோம். அதனால் நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த நெக் லைனை 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கர்வ் லைன்லலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சிசர் கட் வந்து போடணும். கரெக்டாக வந்து நம்ம தையலுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். தையலை ஒட்டி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத் பிரிகிற கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரிஞ்சுட்டு வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத்தில் தான் தையல் கொடுக்கணும். அந்த பிசுறு இருக்கு இல்லையா, கட் பண்ணி விட்ட பிசுறு, அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லைனிங் கிளாத் சைடு பார்க்குற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கணும். மெயின் கிளாத் பக்கம் இருக்கக்கூடாது. நம்ம தையல் கொடுக்கும்போது லைனிங் கிளாத்தில் போடும்போது அந்த பிசுறு மேலே சேர்ந்து நமக்கு தையல் விழுந்துடும். ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு அந்த நெக் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நெக்கு வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இடையில வந்து ஒரு தையல் கொடுத்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தை திருப்பும் போது நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மெயின் கிளாத்தை அந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம லைனிங் கிளாத்தோட நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் லைனிங் கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நெக்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் மெயின் கிளாத்தை நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத்துக்கு ஈவனாக மெயின் கிளாத்தோட கழுத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரே இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொடுக்குற தையல் 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து தையல் கொடுத்துக்கோங்க. இப்போ தையல் கொடுத்ததுக்கப்புறம் நெக்கை ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து உள்பக்கமாக திருப்பி போட்டுட்டு மேலே நம்ம ஷோல்டர்லேருந்து மெயின் கிளாத்தில் ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம எட்ஜில் வந்து தையல் கொடுக்கணும். 2 கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சுற்றி தையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலர் இந்த சுற்றி தையல் கொடுக்காமையே வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது மெயின் கிளாத் நமக்கு பர்ஃபெக்டாகவே இருக்காது. அந்த மாதிரி சுற்றி வந்து ஒரு பாயிண்ட்டு ரொம்ப 1/4 இன்ச் தள்ளி தையல் கொடுக்காம ஒரு பாயிண்ட் அதோடைய எட்ஜில் வந்து சுற்றி தையல் கொடுத்துக்கோங்க. பாட்டமில் அது மாதிரி நம்ம எப்பயுமே லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத் போட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு மெயின் கிளாத்தில் கிளாத் இருக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே சுற்றி தையல் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்துக்கு ஈவனாக பார்த்து ஃபுல் கிளாத்தையுமே சுற்றி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மெயின் கிளாத் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாட்டமில் வந்து நம்ம 2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போவே ஸ்டிச் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு 1 இன்ச் ஃபோல்டு பண்ணி மறுபடியும் இன்னொரு 1 இன்ச் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 இன்ச் நம்ம எவ்வளோ வந்து அந்த தையலுக்காக விட்டோமோ அந்த லைனை வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். தையல் கொடுக்கும்போதும் கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து தையல் கொடுக்கணும். அப்போ தான் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஃபேப்ரிக் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் லென்த்தாக எடுத்துருக்கோம். இதோடைய லென்த்து நம்மளுடைய ஃப்ரில்லுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். அகலம் 3 இன்ச் நமக்கு இருக்கணும். இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் இதே மாதிரி கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு பத்தாமல் மட்டும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க லென்த்துக்காக. இப்போ இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதோடைய நல்ல பக்கம் இருக்கும் இல்லையா, பக்கத்தை மேலே வச்சுட்டு அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணணும்.
இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நமக்கு வந்து ராங் சைடு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஈவனாக நம்ம தையல் கொடுத்துட்டே வரணும். நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆயிடக்கூடாது. கரெக்டாக வந்து அந்த லைன் வந்து அந்த ஒரு 2 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கணும். நம்ம 3 இன்ச் வந்து கிளாத் எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து 1/2 இன்ச் தான் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டே வந்துட்டு இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் நழுவிட்டே இருக்கும். உங்களுக்கு காட்டன் கிளாத்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்ல கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நல்லாவே விழுகும். இதில் கிளாத் கொஞ்சம் இடையில நழுவுற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் நீட்டாக பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து அப்படியே உள் பக்கமாக நம்ம திருப்பி விடணும். பின்னு வச்சு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உல்ட்டாவாக திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து உல்ட்டாவாக திருப்பணும். ஸோ இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக 2 இன்ச் அகலத்தில் வந்து அந்த கிளாத்து வந்து சைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதுவே கரெக்டாக நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 2.5 இன்ச் அகலம் வேணும் அப்படின்னா 3.5 இன்ச்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே லைட்டாக அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்மளோட நெக்கில் கரெக்டாக நெக்கோட எட்ஜில் வந்து வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும். அந்த ஃபோல்டு பண்ணுறதுமே ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சில் ஃப்ரில்லு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி தையல் கொடுக்குற தையலும் பார்த்திங்க அப்படின்னா சென்டராக நம்ம கொடுத்துட்டே வரணும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சைட்லையும் வந்து நெக்கை விட முன்னாடி தள்ளி போயிடக்கூடாது. அதே மாதிரி நெக்குக்கு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வந்து அந்த ஃபோல்டு பண்ணுறது அந்த நெக்கோட எட்ஜிலேயே வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம அந்த ஃபோல்டு பண்ணுறோம் இல்லையா அந்த ஃப்ரில்லு அதோடைய கேப்புமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் தான் நம்ம கேப் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக இந்த ஃப்ரில்லை வச்சு எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெக்கோட சென்டரில் இருந்து ஆப்போசிட்டில் ஃபோல்டு பண்ணிங்க. அந்த ஃப்ரில்லை வந்து ஆப்போசிட்டில் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது கீழ் பக்கமாக ஃபோல்டு பண்ணோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து மேல் பக்கமாக பார்த்து ஃபோல்ட் பண்ணிட்டு வரோம் இந்த சைடு. அதில் சென்டரில் நீங்கள் ஃபோல்டிங்கை வந்து ஆப்போசிட்டில் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரில்லு ஃபுல்லாகவே வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரில்லு நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம பீட் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து ஒயிட் கலர் பீட் வந்து எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த ஃப்ரில் வந்து ஃபோல்டு பண்ணோம் இல்லையா அதோடைய எட்ஜில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு உள்ள எட்ஜிலையும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு எடுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் சென்டரில் பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ இந்த பீடை வந்து நம்ம கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பண்ணோம் இல்லையா 2 சைடு கார்னரையும் அதுக்கு நேராக இந்த பீடு வந்து நமக்கு வந்துடும். இப்போ சூப்பராக நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கீழேருந்து நம்மளுடைய நெக்கில் இருந்தே அந்த நீடில் வந்து இன்சல்ட் பண்ணிட்டு அதோடைய கார்னர் அந்த ஃபோல்டிங் பண்ணியிருப்போம் இல்லையா அதோடைய கார்னர் கொஞ்சோண்டு ஒரு பாயிண்ட்டுக்கு கிளாத் எடுத்து 2 கார்னரையும் நம்ம இந்த மாதிரி முக்கோண ஷேப் வச்சுட்டு கரெக்டாக அது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீட் கொடுக்கணும். அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு நாட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிளாத் வந்து த்ரெட்டு நமக்கு கட் ஆனாலும் பீடு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு உதிர்ந்து போகாது. ஸோ அதனால் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ சேம் இதே மெத்தடு தான். இந்த மெத்தட்லேயே நம்ம ஃபுல் பீடையுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே மெத்தடில் நம்ம ஃபுல் பீடையுமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக எலகண்ட்டாக நமக்கு இந்த டிசைன் ரெடி ஆயிரும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன ஃப்ளார் வச்சு நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ப்ளைனாக விட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு கிராண்டாக தெரியாது. ஸோ ஃப்ளார் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த டிசைன் கொடுக்கறதுக்காக நான் ஈவனாக 4 இன்ச்சுக்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். 2 சைடுமே ஈவனாக 4 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் ஆப்போசிட் பார்த்து பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோல்டிங் மறுபடியும் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி 3 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கர்வை நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா எண்டில் அதை வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வட்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்போசிட் பார்த்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் 2 ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா நீடில் த்ரெட்டை கோர்த்துட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீடில் ஒரு பாயிண்ட்டு தள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது சின்னதாக நமக்கு ஃப்ரில் மாதிரி, அதாவது லீஃப் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்டு வரையும் குத்தி எடுத்துகிட்டு கரெக்டாக அதை வந்து நம்ம நாட் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் லீஃப் டிசைன் சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி ஒரு 5 லீஃப் வந்து நம்ம ரெடி பண்ணணும். சேம் இதே மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் வந்து வர மாதிரி வச்சு நீங்கள் ஒரு 5 லீஃப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே நம்ம வந்து சுற்றி வந்து ஒரு 2-3 நாட் போட்டு எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பராக அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ அதோடைய சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் நமக்கு கடையிலே விற்கும். இந்த மாதிரி வாங்கி கரெக்டாக வந்து அதை வந்து கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை வச்சு அதோட இடையில வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக நம்மளோட நெக்கோட சென்டருக்கு நேராக வச்சுட்டு கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ரொம்ப சூப்பராக இந்த நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.